மீது மோதும் வேட்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி மணப்பாறை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்கள் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிடக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் வேட்பாளருமான அப்துல் சமத் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதிமுக சார்பில் திரு BL விஜயகுமார் இணைந்திருக்கிறார். அதே போன்று நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்து திரு அருணகிரியும் இணைந்திருக்கிறார். மூவருக்கும் வணக்கம். திரு அப்துல் சமத், ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. களம் எப்படி சாதகமா இருக்கு? இந்த முறை வெற்றி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விவரங்கள். முதலில் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளில் சிறப்பான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்கின்றார். இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்று சேர்ந்திருக்கிறது. இந்த திட்டங்களினுடைய பலன்கள் மக்கள் மத்தியில இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கிறது. அந்த திட்டங்கள் தொடர வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்களுக்கு இன்றைக்கு பெருவாரியாக இருக்கிறது. அதோடு மிக முக்கியமாக ஒரு பெரிய கூட்டணி பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அணி எங்களுடைய அணி. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இன்றைக்கு வலுவான கட்சிகள் இன்றைக்கு இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக வெற்றி மிக எளிதாகவே எங்களுக்கு இருக்கிறது என்பதுதான் இன்றைய கள நிலவரம். இன்னும் பல்வேறு சிறந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை மக்கள் நன்றாக நம்புகிறார்கள். நிச்சயமாக வெற்றி. என்ன கோரிக்கையை வைக்கிறாங்க நீங்க போகும்போது? பரவாயில்ல இல்ல, குறிப்பாக நாங்க கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரைக்கும் பல 10 ஆண்டுகளாக இருந்த பல கோரிக்கைகளை நிறைவேற்றி விட்டு சாதனை பட்டியோடு தான் இப்ப மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க அதுல மிக குறிப்பாக என்னன்னு சொன்னா, அரசு கல்லூரி வேண்டும் என்கின்ற கோரிக்கை பல 10 ஆண்டுகளாக இருந்த கோரிக்கை. அந்த கோரிக்கை இதே தொகுதியில் ஒரு கல்வி அமைச்சரே இருந்திருக்கிறார். மருங்காபுரியாக இருந்த போது அந்த கல்வி அமைச்சரே பொன்னுச்சாமி அவர்கள் 10 ஆண்டுகள் இங்க 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கிறார். அப்போது கூட இங்க வரல. அண்ணா திராவிட அதிமுக 10 ஆண்டுகள் எனக்கு முன்னால் இங்க பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள், அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சியாகவே அவர்கள் கூட செய்ய தவறியது கல்லூரியை கொண்டு வர தவறினார்கள். ஆனால் அந்த கல்லூரியை நாங்கள் வந்தால் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தோம். ஒரே ஆண்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கான கல்லூரியை வழங்கி இன்றைக்கு 4ஆம் ஆண்டு கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் நடந்து அதுல படித்த பட்டதாரிகள் இன்றைக்கு 100கணக்கான பேர் தொகுதியில் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்ததாக அரசினுடைய தொழிற்பயிற்சி நிலையம் ஒன்று, ITI ஒன்றை வையம்பட்டி பகுதியில, எங்களுடைய மணப்பாறை தொகுதியில வையம்பட்டி பகுதியில அங்க கொஞ்சம் டிராப் அவுட் இருந்துச்சு. கொஞ்சம் பிள்ளைங்க 10th + 2ல கொஞ்சம் நிக்கிறாங்கன்ற கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அந்த பகுதியில் ஒரு ITI போடு. அதன் மூலமாக இப்ப மணப்பாறை சிப்காட்ல பல்வேறு வெளிநாட்டு தொழிற்சாலைகள்லாம் இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கோம். மின்னணு தொழிற்சாலைகள்லாம் இயங்க தொடங்க போகிறது. அப்ப அது மாதிரியான தொழிற்சாலைகள் பணியாற்றக்கூடிய வகையில தொழிற்பயிற்சி நிலையத்தை உருவாக்கி இங்க இருக்கக்கூடிய நம்ம மண்ணின் மைந்தர்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில ITI ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதே போன்று மணப்பாறை அரசு மாவட்ட மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியமான ஒரு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 10 குழந்தைகள் பிறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மகப்பேறு மருத்துவமனை. மாதத்தில் 300 குழந்தைகள் பிரசவிக்கக்கூடிய மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில ஒரு தனி மகப்பேறுக்காக வேண்டி மட்டுமே தாய் சேய்க்கான தனி பிரிவு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் பேசி 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியாக ஒரு மகப்பேறுக்காக வேண்டியுமே பச்சிளம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்காக ஒரு தனி பிரிவை கட்டிடம் ஒன்று உருவாக்கி இருக்கின்றோம். அதே போன்ற அறிவுசார் மையம் உருவாக்கி இருக்கின்றோம். நம்முடைய மணப்பாறை நகரத்துல ஒரு நாலேஜ் சென்டர், லைப்ரரி, ஒரு நூலகம் உருவாக்கி இருக்கின்றோம். அந்த அறிவுசார் மையத்தில் மணப்பாறை தொகுதியை சேர்ந்த மாணவர்கள் படித்து இப்போ TNPSC போன்ற போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு 16 பேர் அரசு பணியில் சேர்ந்திருக்கிறார்கள். அந்த 16 பேரையும் அழைத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில ஒரு பாராட்டு விழா கூட நடத்தி அவர்களுக்கெல்லாம் நாங்கள் பல்வேறு பரிசுகளையும் வழங்கினோம். இப்படியாக பல 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை மணப்பாறை நகரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஆட்சி காலத்துல 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மணப்பாறை நகரத்துக்கு மட்டும் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத ஒரு நகரமாக மணப்பாறை நகரத்தை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் 210 கிலோமீட்டர் இன்னைக்கு மணப்பாறை நகரத்துக்குள்ளார கிராம சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 80% கிராம சாலைகள்
இந்த 5 ஆண்டுகளில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக அது மாதிரி சாலைகள் அமைக்கப்படாமல் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்னும் 20% சாலைகள் போட வேண்டியிருக்கிறது. அதே போது புதிய பள்ளி கட்டிடங்கள் நிறைய கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். மணப்பாறை முறுக்குக்கு புவிசார் குறியீடு பெற்றுக் கொடுத்ததும் இந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய சாதனைகள் ஒன்றாக இருக்கிறது. இப்படியாக பல பணிகள் வந்து நாங்கள் தனியா ஒரு புத்தகமே போட்டு அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து இந்த 5 ஆண்டுகளில் இதுக்கு முன்னால் யாரும் அது போன்ற ஒரு சாதனை பட்டியலை வெளியிட முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து பல்வேறு மக்கள் பணிகளை நிறைவேற்றிவிட்டு அந்த சாதனை பட்டியலோடு இன்றைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு இந்த சாதனை பட்டியல் இன்னும் தொடரும். சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு விஜயகுமார் சார், 5 ஆண்டுகள்ல நாங்க செய்த சாதனைகளை பட்டியலிட்டாலே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு. ஆனா அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு நீங்க மணப்பாறையை சொல்றீங்க. எந்த அளவுக்கு அதிமுகவிற்கு வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்க? அப்துல் சமத் அண்ணார் வந்துட்டு இது எல்லாத்தையுமே பட்டியல் போட்டாங்க. அவர் புக்கே ஆக்சுவலா வெளியிட்டு இருக்காரு. அதை எல்லாத்தையுமே பார்த்தேன். களத்துக்கு நம்மளுடைய வேட்பாளர் அருணகிரி ஆகட்டும், நம்மளுடைய அப்துல் சமத் ஆகட்டும், ஏரியா சைடு போறப்போ, அவங்க பிரச்சாரத்துக்கு போறப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களோட குறைகளை கண்டிப்பா கேட்டறிஞ்சிருப்பாங்க. நான் அரசியலுக்கு, தேர்தல் அரசியலுக்கு நான் புதுசுதான் அப்படின்னாலும் ஏரியா சைடு போறப்போ, மருத்துவ முகாம்லாம் நடத்துறப்போ ஒவ்வொருத்தரோட குறைகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மெயினா சாலை வசதி. சாலை வந்துட்டு அவ்வளவு குண்டும் குழியுமா கண்டிப்பா கண்கூடாவே இப்போ சமுதாயம் வந்துட்டு கொஞ்ச நாளா தான் ஒரு வாரமாகத்தான் நம்மளோட அரசியல் களத்துக்கு வந்துட்டு இருக்கிற ஏரியா ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று கொண்டிருக்கின்றார். அப்போ அந்த ரோடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே அவ்வளவு மோசமான ரோடு. அது மறுக்கப்படாத உண்மை, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைதான். அங்க மக்களோட எல்லா குறைகளையும் நம்ம கேட்கிறப்போ அவங்க மனசறிஞ்சு அதை சொல்றது. கண்டிப்பா குடிக்கிறது தண்ணி பிரச்சனைகள் எல்லா இடத்துலயுமே இருக்குது. எவ்வளவுதான் 5 வருஷம் இருந்தாங்க, அது ஏற்பாடுமே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் எல்லா இடத்துலயுமே குடிநீர், சாலை வசதி, சுகாதாரம், இதை வந்து கண்டிப்பா எல்லா இடத்துலயும் மக்களோட ஒரு குறைகளா கண்டிப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எதுவுமே நிறைவேற்றப்படாத ஒண்ணுதான். அங்கெங்கே ஏதாச்சும் ரோடுகள் இருக்கலாம். எல்லா மக்களுமே உங்களோட ஓப்பனா சொல்லணும்னா எல்லாரும் இந்த 3 பிரச்சனைகளை கண்டிப்பா சொல்றாங்க. அஸ் அ டாக்டரா வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை வச்சுட்டு நல்லாவே டெவலப் பண்ணிருக்கிறோம்னு சொல்றாங்க. அது டெவலப் பண்ணிருக்கிறாங்க தான், கட்டடம் மட்டும்தான் இருக்குது. அதுல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொன்னா அந்த என்ஏசியூ ஆகட்டும், நிக்கு, அது ஆக்சுவலா பச்சிளம் குழந்தைகள் வார்டு, மகப்பேறு வார்டு, அதுல ஒன்லி கட்டடங்கள் இருக்குது. அதுல வந்துட்டு போதிய மருத்துவர் வசதி கண்டிப்பாக அதுல இல்ல. அதை கண்டிப்பா நம்ம அப்துல் சமத் அண்ணா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு டாக்டருங்கிறதுனால எனக்கு தெரியும் இல்ல. அதே போல என்ஐசியூ இருக்கக்கூடிய 2 டாக்டர்ஸ் மட்டும்தான் ஆக்சுவலா என்ஐசியூல பீடியாட்ரிக் இருக்கிறாங்க. அவங்க ரவுண்ட் த கிளாக் எவ்வளவு 24 ஹவர்ஸ் ஆக்சுவலா 24x7 தான் என்ஐசியூ பார்க்க முடியும். அதுல யாருமே அந்த அளவுக்கு டெபுடேஷன் தான் போடுறாங்க. இது துறையூர்ல இருந்தோ முசிறில இருந்தோ டெபுடேஷன் தான் போட்டுக்கிறாங்களோ ஒழிய அது அங்கே ஒரு பெர்மனண்டா அங்கே ஆக்சுவலா எதுவுமே கிடையாது. கட்டடம் இருக்குது, மற்றபடி அதுல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோ அல்லது ஒரு பேசிக் எது ரெக்குயர்மெண்ட் அதுல கண்டிப்பாக இல்ல. இதெல்லாம் அதிமுக வந்தா எப்படி மாற்றம் செய்யும்? இப்ப இந்த பிரச்சனைகளை நீங்க பட்டியலிட்டு இருக்கீங்க, ஆனா நாங்க செஞ்சிருக்கோங்கிற ஒரு பட்டியலை திரு அப்துல் சமத் சொல்றாரு. அப்போ மக்கள்கிட்ட போய் பேசும்போது என்னென்ன அடிப்படையான விஷயங்களை பரப்புரையா அதிமுக கையில் எடுத்து? மெயினா வந்துட்டு அவங்களுக்கு கல்வி கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா கல்வி, நானும் ஒரு கிராமப்புறத்துல இருந்து வந்தவன். இதே மணப்பாறை மண்ணுல ஒரு கிராமத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு டாக்டர் ஆகி, மெரிட்ல டாக்டர் ஆகி, MBBS MS எல்லாம் முடிச்சவன். அதனால மக்கள்கிட்ட கண்டிப்பா கல்வியை கொண்டு போறதுக்காக நம்மளுடைய இடைநிற்றல் நிறைய இருக்குது நம்மளோட ஏரியால. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக கல்வியை கொண்டு வரணும். அதுக்கு பின்னாடி சுகாதாரம், டாக்டருங்கிறதுனால சுகாதாரம் கண்டிப்பா வேணும், மருத்துவம் சுகாதாரம் கண்டிப்பா வேணும். இது எல்லாத்தையுமே ஒரு PHC நிறைய கொண்டு வரணும். PHC வந்துட்டு அம்மா மெடிக்கல் கிளினிக்கை மூடிட்டாங்க. அதே போல நம்மளுடைய எந்த ஒரு PHCயுமே இப்ப நம்மளுக்கு வரவே கிடையாது. அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர் சொல்லுவாங்களா, ஆரம்ப சுகாதார நிலையங்கள். புதுசா இந்த 5 வருடங்கள்ல கண்டிப்பாக மருத்துவத்திற்கும் சுகாதாரத்திற்கும் எந்த ஒரு முயற்சியுமே இந்த அரசு எடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு மறுக்கப்படாத உண்மை. அம்மா மெடிக்கல் கிளினிக் கண்டிப்பாக கொண்டு வரணும். அதே போல பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுடைய வையம்பட்டிலையும் மணப்பாறை ஏரியாலையும் பிரைமரி ஹெல்த் சென்டரே கிடையாது. அதை கண்டிப்பாக கொண்டு வருவோம். அது மூலமா நம்மளுடைய மருத்துவத்தைய கொண்டு வர்றதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். திரு அருணகிரி, இப்போ
ஏற்கனவே திராவிட கட்சிகளோட ஒரு மிகப்பெரிய பலமான ஒரு தொகுதியா இருக்கு. அதுல நாம் தமிழருக்கு என்ன மாற்று இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த தொகுதியில விவசாயமும் ஒரு பிரதான தொழிலா இருக்கு. உங்களுக்கு விவசாயம் சார்ந்த திட்டங்கள் உங்களோட செயற்பாட்டு வரைவில் இருக்கு. இப்ப நாம் தமிழர் தொகுதியை மேம்படுத்துறதுக்காகவும் மக்கள்கிட்ட பரப்புரை செய்யும் போதும் என்ன வியூகத்தை முன்வைக்கிறீங்க? இப்ப அண்ணன் 2 அண்ணனுங்களுமே பேசினாங்க. அண்ணன் அப்துல் சமத் அவரும் அண்ணா விஜயகுமார் அவரும் பேசினாங்க. தொடர்ச்சியா இந்த தொகுதியில 8 முறை அதிமுக வென்றிருக்கு, 1 முறை திமுக வென்றிருக்கு. இப்ப அண்ணன் வென்றிருக்காங்க திமுக கூட்டணியில. இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்து அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் நான் படிக்க சரியான பள்ளி, பார்க்க சரியான மருத்துவம், சென்று வர சரியான போக்குவரத்து, இது கூட இன்றளவு செஞ்சு கொடுக்கல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இதுல அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் அப்துல் சமத் அவர்கள் சொன்னாங்க, நான் என்னென்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருக்கேன், நான் புத்தகமா போட்டிருக்கேன் அப்படின்னு. அதுல அண்ணனோட சாதகமா ஒரு இதுல இருந்து நடுக்கிட்டாங்க. அண்ணனோட கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது முதல் வாக்குறுதியா கொடுத்தது பொன்னணையாறு அணைக்கு நான் தண்ணியை கொண்டு வந்து நீர்வளத்தை மேம்படுத்துவேன் பண்ணாங்க. இப்ப கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கான தொகை பெரிய தொகையா இருக்கு, அதனால அதை செயல்படுத்த முடியல அப்படின்னு. ஆனா இலவசங்களுக்காக மக்களுக்கு மாணவிக்கு 1000, மாணவனுக்கு 1000, எங்க சித்தி சின்னமா பெரியமாவங்களுக்கு 1000 கொடுக்குறாங்க. அப்ப இந்த தொகை ஒரு ஆட்சியில ஒரு சட்டமன்ற தொகைக்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கப்படுது. இந்த தொகையை வச்சு பொன்னணையாறு அணைக்கு நம்ம தண்ணியை கொண்டு வந்தாவே கடைக்கோடி கிராமமா இருக்கக்கூடிய கலிங்கிப்பட்டி வரை நீர் சென்று நீர்வளம் மேம்படும். மேம்பட்டா விவசாயத்தை விட்டா வெளியேற மாட்டோம். விவசாயி அதாவது சுத்தி அங்கேயே பொருளாதாரம் ஈர்க்கப்படும். அதே போல அண்ணன் போன முறை சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நான் வென்று வந்தால் மலர் விவசாயத்தை அதிகப்படுத்தி அங்க வாசனை தெரிய தொழிற்சாலையை கொண்டு வரதுக்காக பாடுபடுவேன்னு சொன்னாங்க. இன்றளவும் அது கேள்விக்குரியாதான் இருக்கு. அதே போல நான் வென்று வந்துட்டேன்னா சிறுதானிய பொருட்களுக்கு விளையக்கூடிய விவசாய பொருட்களுக்கு தனி கிடங்கு அமைச்சு தருவேன், அதனால விவசாயிகளோட வாழ்வாதாரம் மேம்படுன்னு சொன்னாங்க. இன்றளவும் அந்த விவசாயிகள் கிடங்கு அமைக்க தரல. அதே போல இந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதி பாத்தீங்கன்னா முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய 90% பச்சை மிளகா, வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய், புடலங்காய், இது போல காய்கறிகளை கமிஷன் கடையில கொண்டு போய் போட வேண்டிய நிலை இருக்கு. அதுக்கு அந்த காய்கறிக்கான அடிப்படை விலை இங்க நிர்ணயம் செய்யப்படுறதே இல்லை. அப்போ நான் வெற்றி வந்தா என்ன பண்ணுவேன்னா, அரசே கத்திரிக்காய்னா 20 ரூபா தான், புடலங்கானா 20 ரூபா தான், குறைந்தபட்ச அடிப்படை விலையை நிர்ணயம் செய்ய அரசை கொள்முதல் செய்து அதை விற்பனை செய்யலாம். அதே போல மணப்பாறை முறுக்கு அதுதான் அடையாளம். ஆனா அண்ணன் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நான் புவிசார் குறியீடை வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. புவிசார் குறியீடை வாங்கி கொடுத்துட்டீங்க, சரிதான், ஒத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதனால என்ன நடந்துச்சு? இங்க குடிசை தொழில் மாட்டப்பட்டிருக்கா, இல்ல ஏற்றுமதி செஞ்சிருக்கா, இல்ல அவங்களோட வாழ்வாதாரம் மேம்பட்டிருக்கா? நான் கல்லூரியை கட்டி கொடுத்துட்டேன், 50 வருஷத்துக்கு தேவையா இருந்த கல்லூரியை கட்டி கொடுத்துருன்னு சொல்றாங்க. கல்லூரியை கட்டி கொடுக்கறதெல்லாம் ஒரு சாதனையாங்க. ஒரு மானுட பிறவியின் கடமைங்க கல்வி. அந்த கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. மானுடனின் உரிமை கல்வி, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கேட்காம இருக்குது மனித குலத்தின் அறியாமைன்னு சொல்லி எங்களோட அண்ணன் சீமான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ரோடு போட்டு தானே, ரோடு போட்டு என்ன ஆக போகுது? இதெல்லாம் அடிப்படை. அதே போல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அண்ணன் சொல்றாங்க, நான் ஐடி கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கேன் 10 கோடி ரூபாய் அப்படின்னு. ஐடி எடுத்து அதே மாதிரி ஒரு பேட்டு அண்ணனே சொல்றாங்க, டைட்டில் பார்க்ல கொண்டு போய் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. 4 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. எந்த ஐடிஐ படிச்சவன் 4 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறான்? நான் முதுகலை பொறியியல் படிச்ச நானே வேலை வாய்ப்பு இல்லாம தான் சட்டம் படிச்சுட்டு வழக்கறிஞரா பணி செஞ்சுட்டு இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய தனியார் தொழிற்சாலைகள்ல முழுக்க வடமாநிலத்து இளைஞர்கள் நிரம்பி வழிகிறாங்க. எங்களுக்கான வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது. அப்போ நாங்க நாம் தமிழர் கட்சி வர ஆட்சியா அமைது அப்படின்னா, நான் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தா இங்க இருக்கக்கூடிய தனியார் தொழிற்சாலைகள் எல்லாத்துலயும் போய் உட்கார்ந்து 80% வேலை இந்த மண்ணின் மக்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டளை, ஒரு உறுதிமொழியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அதே போல முதல்ல மொழிப்போர்ல துப்பாக்கி சூடு நடந்த இடம் மணப்பாறை ரயில் நிலையம். அந்த ரயில் நிலையமா இருக்கா? அந்த மணப்பாறையின் அடையாளமா இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையத்துல நினைவு சின்னத்தை அமைச்சு போயிட்டு வர எல்லா ரயிலையும் அங்க நிறுத்துறதுக்கான வேலையை பார்ப்போம். அதே போல நான் வென்று வர்றப்போ மணப்பாறை சுத்தி சமணர்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு வரலாற்று ஆவணங்கள் இருக்கு. அப்ப அதை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அதை பாதுகாக்கப்பட்ட இடமா மாத்துறதுக்கான வேலையை பார்ப்போம். அதே போல நான் வென்று வந்தா மணப்பாறை, தோரங்குறிச்சி, புத்தானத்தம், வையம்பட்டி, கோவில்பட்டி, இது போன்ற பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கூடி கலைகிற இடமா இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள்ல சரியான கழிவறை வசதி இருக்கா? நினைச்சு பாருங்க. மனசாட்சியோட பேசணும். இவங்க நான் பேருந்து நிலையத்தை கட்டி கொடுத்தேன்னு சொல்றாங்க. கட்டி கொடுத்தீங்கயா? பேருந்து நிலையமா இருக்கா? நீங்க மணப்பாறை மாரியம்மன் கோவில் பக்கத்துல ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்கு. அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான என் அக்கா தங்கைகள் தினந்தோறும் இறங்கி ஏறி தனியார் நிறுவனங்களுக்கு, கல்லூரிகளுக்கு வேலைக்கு போறாங்க. அவங்க அந்த இடத்துல நின்று மூக்க பிடிச்சு குடிக்காம பேருந்து இடம் இல்லை, அவ்வளவு சாக்கடை நாத்தம். அப்ப இந்த நீர் மேல நாங்க கழிவு நீர் சரி பண்ணிட்டோம். எங்க சரி பண்ணீங்க? எந்த இடத்துல சரி பண்ணீங்க?
என் ஊர், நான் வாழக்கூடிய என் ஊர்லயே குடிநீர் பிரச்சனை இருக்கு. என்னை சுத்தி இருக்க மருங்காபுரி எல்லா இடத்துலயுமே குடிநீர் பிரச்சனை இருக்கு. இதுவரை குடிநீரை கொடுக்கவே இல்லை. அதே போல போட்டித் தேர்வுக்கு நாங்க என்ன பயிற்சி கொடுக்கணும் அப்படின்றாங்க. போட்டித் தேர்வுக்கு எங்க பயிற்சி கொடுத்தீங்க? எத்தனை மாணவர்கள் படிக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கான்? 12வது முடிச்சுட்டு அதே மாதிரி டிகிரி முடிச்சுட்டு பிஇ, எம்இ, எம்ஃபில், பிஹெச்டி முடிச்சு தனியார் நிறுவனங்கள்ல போய் 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வெயில்ல வேகாத வெயில்ல போய் தவிக்கிறான். இத்தனை கல்லூரிகளை திறந்து விடப்பட்ட இந்த அரசியலுக்கு இந்த ஆண்டு இத்தனை மாணவர்கள் படிச்சுட்டு வெளில வரான், இன்னும் கல்வி படிச்சுட்டு வர்றான். அவனுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும்னு தெரியுமா தெரியாதா? ஏன் செய்யல? அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதே போல இங்க நெல் கொள்முதல் நிலையங்கள்னு சொல்லி பேருங்கிற போட்டு அவங்க போட்டி போட்டுக்கிட்டு கொண்டு போய் நடு தெருவுல, இங்க மினிக்கூர்ல, தேனூர்ல, வண்ணாரப்பட்டியில, அதே மாதிரி வையம்பட்டியில, மணப்பாறை பக்கத்துல பண்ணாமலை, இந்த தார்பாயில விரிச்சு மலையில பணியில அதுக்கு அவங்களுக்கான அடிப்படை தேவைகளை அடிப்படை விலையை நிர்ணயம் செய்யாம அப்படி போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி எலுமிச்சம்பழம் அதிகமா விளையுது. எலுமிச்சம்பழத்தை கொள்முதல் பண்ணி அதை ஏற்றுமதி பண்றதுக்கான எந்த திட்டமும் எங்களிடம் இல்லை. தொடர்ச்சி அவங்கள்ட்ட அடுக்கிக்கிட்டே போலாம். மணப்பாறையை மாவட்டமா அறிவிக்கிறதுக்காக ஆர்டிஓ ஆபீஸை கொண்டு வரணும், அது கொண்டு வரவே இல்லை. அதே போல இங்க மணப்பாறை கல்வி மாவட்டமா இருந்ததை மாத்துனது இந்த திமுக அரசு. அதை மாத்தி திருச்சி ஆக்கிடுச்சு. இப்போ ஒருவேளை இந்த பிள்ளைகள் நாங்க வர்றப்போ அதை மாத்தி மீண்டும் மணப்பாறை கல்வி மாவட்டமா அறிவிக்கப்பட்டு அதுக்கான அலுவலகம் இங்கே இருக்கிறதுக்கான வேலையை செய்வோம். அதே மாதிரி எங்க ஆட்சி வரைவிலே சொல்லியிருக்காரு, என்னன்னா திருச்சியை தலைமைச் செயலமாக கொண்டு நிர்வாக வசதிக்காக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலையை பார்ப்போம். அதே போல ஜல்லிக்கட்டு காளையை வழங்கக்கூடியவர்களுக்கு, அதே போல மகளிர் சுய குழுக்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் குடிசை தொழில்களுக்கான ஏதாவது பயிற்சி கொடுத்து இங்க தேனீக்கள் வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், சுய தொழில்களுக்கு மேம்படுத்துதல், ஊதுபத்தி ஊட்டுதல், இது போல எத்தனையோ வேலை இருக்கு. அதுக்கான நோக்கமே இல்லை. காட்சி பொருள் போல 500 கொடுத்து 1000 கொடுத்து ரோட்ல கூட நிறுத்திட்டு அவங்களை எப்படி ஆட்டு மந்தை போல மாட்டு மந்தை போல இவர்கள் வாக்க பெறுவதே இல்லை, வாக்க வாங்குறாங்க. ரெண்டு பேரும் இருவரும் திராவிட கட்சி புதுசா வந்திருக்க அண்ணன் விஜயை சார்ந்திருக்க அந்த கட்சிக்கு தான் முழுக்க மக்களிடம் போய் மக்கள் தன்னுடைய கருத்துக்களை பேசி இது பண்றதே கிடையாது. போய் நின்றுகிட்டு அப்படியே கோஷம் போடுறது, பட்டாசு வெடிக்கிறது, மணப்பாறை பேருந்து நிலையமே புகை மண்டமா மாறி போச்சு. அந்த அளவுக்கு இவர்கள் பணத்தை வச்சுக்கிட்டு அரசியல முழுக்க பணம் போட்டு பணம் எடுக்கிற ஒரு தொழிலா மாத்தி வைத்திருக்காங்க. இதை யார் மாற்றுவது? அப்படி மாற்ற வேண்டும் நினைக்கிற துடிக்கிற இளைஞர்கள் பட்டாளம் எங்களோட ஒரு மௌன புரட்சிக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இந்த 15 ஆண்டு காலமா இந்த நிலத்துல எண்ணற்ற போராட்டங்களை நான் முன்னெடுத்திருக்கேன். ஒரு பாமர மகனா, ஒரு ஏழை வீட்டு மகனா, இந்த பள்ளியில படிச்சு இந்த மண்ணின் மகனா எண்ணற்ற போராட்டங்களை இந்த நேரத்துல நான் நகர்த்திருக்கேன். எங்க அண்ணன் முன்னெடுத்த அத்தனை போராட்டங்களுக்கும் எங்க அண்ணன் கூட இருக்கேன். அதே போல இங்க மணப்பாறையில பேருந்து கட்டண உயர்வுக்கு போராடி என் மேல வழக்கு சிறை சென்றிருக்கேன். பால் விலை உயர்வு போராடி சிறை சென்றிருக்கேன். இந்த நிலத்துல சுங்கச்சாவடின்னு ஒரு சாவடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சுங்கச்சாவடியை அடிச்சு நொறுக்கி 25 நாள் பாளையங்கோட்டை சிறையில இருந்திருக்கேன். அப்போ நீட்டுக்கான சூட்சமம் எங்களுக்கு தெரியும் சொன்னாங்க அண்ணன். போன முறை சட்டமன்றத்தை தேர்தலை சந்திக்கிறப்ப எங்க போச்சு அந்த சூட்சமம்? அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னாங்க, நாங்க வந்தோம்னா தமிழ்நாட்டுல அதிகமா விதவைகள் வாழக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு மாறி இருக்கு, நாங்க வந்தோம்னா கண்டிப்பா சாராய கடையை இழுத்து மூடுவோம் சொன்னது இதே திமுக அக்கா கனிமொழி. ஆனா இவங்க சாராய கடையை ஒண்ணு கூட மூடல. மூடாம இருந்தாலும் பரவாயில்ல, புதுசா திறக்காம இருந்தாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. புதுசா டாஸ்மாக் கடையை தொடக்கல. ஆனா அங்க ஊருக்கு மணமகிழ் மன்றங்கிற பேர்ல 11 to 11 பார திறந்து விட்டு என் அண்ணன் தம்பியை மாமன மச்சானை காலையில 6 மணிக்கெல்லாம் குடிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாம ஒரு அவல நிலைக்கு உருவாக்கி கொண்டது வச்சது இந்த அரசு. தொடர்ச்சியா அந்த மொழிக்காக செத்து முதல்ல சூடு வாங்கினது மணப்பாறையில எங்க தமிழ் மொழி இருக்கு, அவர்களோட அடையாளம் எங்க இருக்கு? அதே மாதிரி மணப்பாறைனாவே பொன்னசங்கர் கோவில், பொன்னசங்கரோட வரலாற்று ஆவணம், அவர்களுக்காக ஒரு ஆவண ஒரு நூலகம் நடத்தலாம், ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு காட்சியகம் அந்த வீரப்பூர்ல. அதுக்காக இவங்கள்ட்ட ஏதாவது திட்டம் இருக்கா? இந்த மண்ணின் அடையாளமா இருக்கக்கூடிய பொன்னசங்கர்களுக்கு நினைவிடம் அமைத்து அவங்களோட வரலாற்றை படிப்பதற்கான ஒரு ஆய்வு கூடத்தை உருவாக்கி தருவேன். இது போல எண்ணற்ற கடன்கள் இருக்கும். நிறைய குறைகளை பட்டியலிட்டு இருக்கீங்க. சட்டமன்ற உறுப்பினரும் இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். திரு அப்துல் சமத், இப்போ பொன்னணி ஆறு, சிறுதானிய கிடங்கு அப்படின்னு அருணகிரி பட்டியலிட்ட விஷயங்களை நீங்க கேட்டிருக்க கூடும். நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதெல்லாம் ஏன் சரி செய்யப்படலைங்கிற கேள்வி இருக்குமே, அதுக்கு உங்களுடைய பதில்? நிச்சயமாக, அதாவது 100% எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு நம்ம எங்கேயுமே சொல்ல மாட்டோம், அது சொல்ல முடியாது.
இப்ப கிடைத்திருத்தது 5 ஆண்டு கால அரசு தான். இந்த 5 ஆண்டு கால அரசில் செய்த சாதனை பட்டியலை தான் நான் உங்களுக்கு முன்னால் வைத்தேன். இதுல மிக முக்கியமானது இப்ப வந்து என்ன சொன்னா, குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பது அப்படின்ற ஒரு இதை வந்து மரியாதைக்குரிய அதிமுகவுடைய வேட்பாளர் அவர்களும் சரி, நாம் தமிழர் வேட்பாளரும் இங்க வந்து சொன்னாங்க. இந்த குடிநீர் பிரச்சனை என்பது மிக முக்கியமான பிரச்சனை. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காவிரி பாயக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதி என்பதை தவிர, ஆனால் காவிரியில வெள்ளம் புரண்டு கரை புரண்டு போனால் கூட ஒரு சொட்டு தண்ணீர் மணப்பாறை தொகுதிக்கு வர முடியாது. ஏன்னு சொன்னா, மணப்பாறை தொகுதி என்பது மேட்டு பகுதி. இந்த மேட்டு பகுதிக்கு வந்து வறண்ட பகுதியா இருக்கிற காரணத்தால் இதுக்கு தண்ணீர் கிடைக்காமல் இந்த மக்கள் குடிநீருக்கு மிகப்பெரிய அவதப்பட்ட காலத்துல 96ல ஆட்சிக்கு வந்த முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் இந்த மக்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து குடிநீரே கொடுத்தார். அந்த குடிநீர் கொடுத்த அந்த குழாய்கள் 96ல போடப்பட்ட குழாய்கள் இன்றைக்கு 30 ஆண்டுகளை கடந்து இருக்கக்கூடிய நிலையில நிறைய இடங்கள்ல டேமேஜ் ஆயிருக்கு. இது சம்பந்தமா சட்டமன்றத்திலே நான் இதை பத்தி பேசி முத்தமிழர் கொண்டு வந்த அந்த திட்டம் இன்றைக்கு அந்த பைப்புகள்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. எனவே புதிய பைப் லைன் போட்டு தரணும், புதிய குழாய்கள் அமைத்து இந்த குடிநீர் பிரச்சனை முழுமையா தீர்க்கணும் அப்படின்ற கோரிக்கையை நான் முன்வைத்தேன். முதலில் அதுக்காக வேண்டி மணப்பாறை நகரத்துக்கான குடிநீர் பிரச்சனை இப்போது தீர்க்கப்பட்டு 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அது முடிஞ்சிச்சு. அது வந்து தீர்த்துட்டோம். இப்ப மற்றபடி மருதாபுரி ஒன்றியம், அதே மாதிரி மணப்பாறை ஒன்றியம், வையம்பட்டி ஒன்றியம், பொன்னப்பட்டி பேரூராட்சி இந்த பகுதி உள்ளிட்ட இந்த மணப்பாறை தொகுதி முழுக்க புதிய பைப்லைன் போடுவதற்காக, அதாவது வந்து குளித்தலை மற்றும் மருங்காபுரி தொகுதிக்காக கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் தயாரிக்கப்பட்டு அதுக்கான திட்ட மதிப்பீடு எல்லாம் வெளியே வந்து அதுக்கான பணிகள் தொடங்க இருக்கிற நிலையில தேர்தல் வந்திருக்கு. நிச்சயமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அமைவிருக்கிறது. அமைந்தவுடன் அந்த பணிகள் தொடங்கப்பட்டு மீண்டும் அந்த புதிய குழாய்கள் அமைக்கப்பட்டு அதிகபட்சம் ஓராண்டுகளில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத ஒரு தொகுதியாக மணப்பாறை தொகுதி மாற்றப்படும் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அடுத்து மிக முக்கியமா அந்த பொன்னணி ஆறு சம்பந்தமான இதை சொன்னாங்க. மாயனூர் அணையிலிருந்து பொன்னணி ஆற்றுக்கும் கண்ணூத்துக்கும் கொண்டு வரக்கூடிய விவசாயத்துக்கான குடிநீர் நீர் சம்பந்தமா அது முக்கியமான ஒரு கோரிக்கை. அது வந்து என்னன்னு சொன்னா, கால்வாய் வெட்டி கொண்டு வர முடியாது என்ற ஒரு நிலைமை இருக்கு. பம்ப் பண்ணி தான் தண்ணி ஏத்தணும். கிட்டத்தட்ட 35-40 அடி பம்ப் பண்ணி பைப் மூலியமா ஏற்றி மேல கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய நிதி நெருக்கடியை சந்தித்தோம். ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் பாரபட்சமான போக்கு, பாஜகவுடைய ஆட்சி கல்விக்கு தர வேண்டிய நிதியெல்லாம் கூட முடக்கி வைத்து நம்மளை எவ்வளவு முடக்குவதற்கு சரி செய்தார்கள் நமக்கு தெரிஞ்சோம். அந்த பாஜக ஆட்சியிலேயே இவ்வளவு சாதனைகளை நம்மளால் நிகழ்த்த முடிந்திருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய இந்த ஆட்சி காலத்தில் இந்த பொன்னணி ஆறு கண்ணூர் அணைகளுக்கு அந்த விவசாயத்துக்கான நீரை கொண்டு வரக்கூடிய திட்டத்தை கொண்டு வருவதற்கான முழு முயற்சியோடு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இதை கொண்டு செல்வேன் என்பது என்னுடைய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. முக்கியமாக அதாவது வந்து நான் 100% எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய குறைகள் இருக்கு. ஆனா சாலைகளை பொறுத்த வரைக்கும் 80% சாலைகளை போட்டிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் சாலைகளே அமைக்கப்படலை. நீங்க தொகுதிக்குள்ளார பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு 80% சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 20% சாலைகள் அமைக்கப்படணும். அந்த சாலைகளை அமைத்து தருவோம். மிக அருமையாக மக்கள் இதெல்லாம் நன்றியோட நினைவு கூறுறாங்க. மக்களுக்கு நன்றாக தெரிகிறது இதெல்லாம் நடந்திருக்கிறது. இவர்கள் வந்தால் செய்வார்கள். இன்னும் அரசின் திட்டங்கள் மிக முக்கியமாக மகளிர் உரிமை தொகையாகட்டும், அதே போன்று மாணவர்களுக்கு கல்வியை பத்தி சொன்னார். நம்ம டாக்டர் வந்து கல்வியை பத்தி சொன்னாரு. கல்விக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்க, அதாவது முதலமைச்சர் அடிக்கடி சொல்வார் பல துறைகள் இருக்குது எனக்கு கீழே, ஆனால் 2 துறைகள் என்னுடைய 2 கண்களை போன்றது. ஒன்று வந்து கல்வித்துறை, இன்னொன்று வந்து மருத்துவத்துறைன்னு சொன்னார். இந்த 2 துறைகளையும் மிக அருமையாக செயல்பாட்டில் கொண்டு வந்த ஒரு தொகுதி எது என்று சொன்னால் நம்முடைய மணப்பாறை தொகுதின்னு சொல்லலாம். அதே மாதிரி அணியாப்பூர் என்ற ஒரு இடத்துல வையம்பட்டி பகுதியில ஒன்றியத்துல அணியாப்பூர் கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்ட ஒரு ஆரம்ப சுகாதாரத்தினுடைய கட்டடம் முற்றிலும் சிதிலம் அடைஞ்சிருச்சு. இது சம்பந்தம் சட்டமன்றத்துல பேசி முதலமைச்சருடைய கவனத்துக்கு தனியாக கொண்டு சென்று 1.5 கோடி ரூபாயில் புதிய பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கோம். புத்தானத்தினுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்துல வந்து 2 புதிய கட்டிடங்கள் கட்டி அங்க சிறப்பான ஒரு மருத்துவமனையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க மகப்பேறு மருத்துவமனை சம்பந்தமா டாக்டர் சொன்னாங்க. அதாவது வந்து இந்த மருத்துவமனையுடைய சிகிச்சை சிறப்பாக இருக்கிற காரணத்தால் பக்கத்துல இருக்கக்கூடிய விராலிமலையிலிருந்து தாய்மார்கள் இங்க பிரசவத்துக்காக வராங்க. அதனால இப்ப இங்க வந்து இடப்பற்றாக்குறை ஏற்படுதுன்னு சொல்லி இப்ப புதியதாக ஒரு 4 அடுக்கு கட்டிடம் கட்டுவதற்கான திட்ட மதிப்பீடு தயாராக நாங்க கொடுத்திருக்கிறோம். அடுத்த ஆட்சி அமைந்தவுடன் அந்த 4 அடுக்கு பில்டிங் கட்டி அந்த பிரசவத்துக்கான விடுபட்ட பணிகளா இருக்கோ அதுக்கெல்லாம் கவனம் செலுத்தி அது வரக்கூடிய காலங்கள்ல செய்யப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறீங்க. நன்றி உங்களுடைய கருத்துக்கு. ஒரே நிமிஷம் திரு விஜயகுமார் சார், நிறைவு பார்வையா எதனால அதிமுகவை மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய தம்பி அருணகிரி
கூறியது போன்று நம்மளுடைய பொன்னணியாறு கண்ணூத்து காவிரியிலிருந்து தண்ணி பொன்னணியாறு கண்ணூத்து இன்னொரு எக்ஸ்ட்ரா மருங்கின்னு ஒரு குளம் இருக்குதுங்கம்மா. அந்த மருங்கி கொண்டுட்டு போனா மட்டும்தான் நம்மளுடைய தொகுதி முழுக்க தண்ணி ஃபுல்லாவே பாயும். நம்மளுடைய அருணகிரி ஊருக்கு தண்ணி வரணும்னாலே மருங்கிக்கு தண்ணி வந்தா மட்டும்தான், அவரோட சொந்த ஊருக்கு தண்ணி வரணும்னாலே மருங்கிக்கு தண்ணி கொண்டுட்டு வரணும். இதை எல்லாரும் சொல்றது போல அது அதிமுகவால் மட்டும்தான் செய்து காட்ட முடியும். ஏன்னா நம்மளுடைய வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அவங்களோட சேலத்துல சரபங்கா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி பம்பிங் இரிகேஷன் மூலமாக இதை செயல்படுத்தி காட்டியவர். ஒரு குடிமராமத்து நாயகனா அவரும் ஒரு விவசாயிங்கிறதுனால, நானும் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவங்கிறதுனால விவசாயத்தை பத்தி நன்கு அறிந்த நாங்கள் தான் இந்த திட்டத்தை கண்டிப்பா கொண்டு வர முடியும். ஏன்னா எங்க மண்ணோட மக்கள், எங்க மண்ணு மக்களுக்கு அது தேவையான ஒண்ணு. அவர் அந்த பம்பிங் இரிகேஷன் மூலமாக காவிரியில இருந்து நம்மளுடைய பொன்னணியாருக்கு அங்கிருந்து கண்ணூத்து போய் அங்கிருந்து நம்மளுக்கு மருங்கி போய் அதுல இருக்கக்கூடிய எல்லா தொகுதி மக்களும், தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றியங்களும் இதுல பயன்பெறும். இது மட்டும் இல்லாம அந்த தண்ணி, அந்த காவிரி வாட்டர் எங்க போகுது அப்படின்னா அப்படியே புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லயும் பாஞ்சு அப்படியே கவிநாடு கண்மான்னு ஒரு கண்மா இருக்குது புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு மெயின் சென்டர் பிளேஸ்ல. அந்த கவிநாடு கண்மா போய் அங்கிட்டு இருக்கக்கூடிய புதுக்கோட்டையோட ஹோல் ஏரியாவையும் அது நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். இது 2 மாவட்ட மக்களுக்கு அதை செயல்படுத்தக்கூடிய ஒரே தலைவர் எடப்பாடியார் தான். ஏன்னா அவர் தான் காவிரி குண்டாரை கொண்டு வந்தவர், அத்திக்கடவு அவினாசியை கொண்டு வந்தவர், இந்த சரபங்காவை கொண்டு வந்தவர். இது மண்ணின் மைந்தனாகிய எங்கனால மட்டும்தான் கொண்டு வர முடியும். அது விவசாயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க, எங்க மக்கள், அத மாடு, அதனுடைய பால் பொருட்கள் எல்லாமே வரணும் அப்படின்னு சொன்னா பால் தொழிற்சாலைகள்லாம் கண்டிப்பா கொண்டு வரணும். அதுக்கு எல்லாமே ஆதாரமா இருக்கிறது நீர் தான். அந்த நீரை கொண்டு வர்றதுக்கு என்னோட கனவு திட்டம்னே நீங்க சொல்லலாம். கண்டிப்பாக மருங்கிக்கு தண்ணி கொண்டுட்டு போய் எங்க விவசாய நிலங்கள்லையும் எங்க மண்ணுலையும் காவிரி தண்ணி மூலமா விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அதை செயல்படுத்தக்கூடியவர் அது எப்படி நிதி கொண்டுட்டு வரணும். இப்ப நிதி பற்றாக்குறை அப்படின்னா அண்ணா அப்துல் சமது சொன்னாரு. அந்த நிதியை எப்படி கொண்டுட்டு வரணும், நம்மளோட டபுள் இன்ஜின் சர்க்கார் போல மத்திய அரசு கிட்ட பேசி கண்டிப்பாக அந்த நிதியை கொண்டு வர்றதுக்கு எடப்பாடியார்னால மட்டும்தான் முடியும். அதை மட்டும்தான் நாங்க மெயினா வச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து மருத்துவத்தை பத்தி சொன்னாரு. நாய்கடிக்கு, நான் ஒரு டாக்டருங்கிறதுனால எனக்கு எல்லாமே பேசிக் தெரியுங்கிறதுனால சொல்றேன். ஒரு நாய்கடிக்கு தடுப்பூசி கூட நம்ம மணப்பாறை ஜிஹெச்ல இல்ல. பள்ளி சாலை எல்லாம் நல்லாவே 80% முடிச்சிட்டேன்னு அண்ணன் சொன்னாரு. அந்த சாலைகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பள்ளி மாணவர்களே இறங்கி களத்தில் இறங்கி போராடிய ஒரு சூழ்நிலை தான் ஆக்சுவலா இருந்திருக்குது. அந்த அளவுக்கு எல்லாமே நம்மளுடைய பேசிக் ரெக்குயர்மெண்ட் எதுவுமே சரியா இல்லை அப்படிங்கிறது ஒரு மறுக்கப்படாத உண்மை. இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக சரி செய்வோம். இது மண்ணின் மைந்தனாகி எங்களுக்கு எங்க ஊரை டெவலப் பண்ணணும், எங்களோட மண்ணை டெவலப் பண்ணணும் ஆசை இருக்குது. மக்கள்கிட்ட நல்லாவே களத்துல அண்ணனுக்கே நல்லா தெரியும், களம் நல்லாவே மாறி இருக்குது. ஒரு அலை வீசுதுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக எடப்பாடியார் ஆட்சி தான் வரப்போகுது. அது மக்கள்கிட்ட நல்லாவே தெரியுது. ஆளுங்கட்சியை வரக்கூடிய ஆட்சிக்கு அவங்க எல்லாருமே வாக்களிக்க தயாராகி விட்டார்கள் தான் நான் சொல்றேன். சரி, உங்களோட நிறைவு பார்வையா எடுத்துக்கிறேன். 3 வேட்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்லுங்க சார். அப்துல் சமத் சார். அதாவது இங்க அருணகிரி அவர்களும் இங்க குறிப்பிட்டார், நீண்ட நாட்கள் வாய்ப்பு யாருக்கு இந்த தொகுதியில வழங்கப்பட்டதுன்னு சொன்னா அதிமுகவுக்கு தான் வழங்கப்பட்டுச்சு. எனக்கு முன்னால் கடந்த 10 ஆண்டுகள் தொடர் வாய்ப்பு ஆளுங்கட்சி, எதிர்கட்சியா கூட இல்ல, ஆளுங்கட்சியாகவே சட்டமன்ற உறுப்பினர் யார் இருந்தாங்கன்னு சொன்னா அதிமுகவுடைய உறுப்பினர் தான் இருந்தாங்க. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல இவங்க சொன்ன கருத்து இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், செய்திருக்க வேண்டும். அதிமுக செய்திருக்க வேண்டும். அப்படி ஏதாவது நான் இப்ப பட்டியலிட்டேன்ல, அது மாதிரி 10 வருஷத்துல நாங்க ஏதாவது செஞ்சோன்னு ஒரு பட்டியலை அதிமுகவுடைய வேட்பாளரை சொல்லுங்க பார்ப்போம். அது மாதிரி ஒன்றுமே இல்ல, ஒரு வேலையும் நடக்கல. சுத்தமாக சாலை வசதி கூட 10 வருடங்கள் சுத்தமாக மோசமானது கடந்த அதிமுக ஆட்சி காலத்துலதான். மிக மோசமான ஒரு கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் சொன்னா அதிமுகவோட கவர்மெண்டா தான் இருந்துச்சு. கடந்த 4 ஆண்டு கால எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலம் என்பது பாஜகவுக்கு நீட்டிய இடத்தில் கையெழுத்து போடக்கூடிய ஒரு அரசாக இருந்தது தவிர வேளாண்மையை பத்தி ரொம்ப அக்கறையா இருப்பதாக எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க. மோசமான வேளாண் திருத்த சட்டத்துல கையெழுத்து போட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் நாடு முழுக்க போராடி 700 விவசாயிகள் உயிரிழப்பதற்கு காரணமானது எடப்பாடி அவர்கள் கையெழுத்து போட்ட அந்த வேளாண் திருத்த சட்டம் தான். அந்த அளவுக்கு தான். அவர் சும்மா பச்சை துண்டு போட்டு விவசாயின்னு அவர் சொன்னாரே தவிர விவசாயிகளினுடைய மிக மோசமான அந்த சட்டத்தை ஆதரித்தவர் எடப்பாடி. அதனால இவங்க 10 ஆண்டுகளாக இதெல்லாம் நாங்க செஞ்சோம், இவங்க இப்ப கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. 10 ஆண்டுகளா ஒண்ணுமே செய்யல. அதுக்கு முன்னால கல்வி அமைச்சராகவே பொன்னுசாமி போன்றவர்கள் இருந்திருக்காங்க, அதே போன்று சின்னசாமி இவங்களா இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் கூட இருந்த காலகட்டங்களில் கூட அதாவது நான் ஒண்ணு சொல்ல ஒரே ஒரு விஷயத்த சொல்லி விரும்புறேன். என்னன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு சாமானிய மகன் நானு
நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மணப்பாறை மக்களால் வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்கு உள்ள போறோம். போன பிறகு கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசு இருந்தா தான் நடக்கும். இது என்னுடைய சாதனை நான் சொல்லவே மாட்டேன் எப்பவுமே. நானே இப்ப சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு முன்னால இங்க மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்க போகும்போது ரேஷன் அரிசியை கையில வச்சுட்டு, நியாய விலைக்கடை அரிசியை கையில வச்சுக்கிட்டு, இந்த அரிசியை எங்க வீட்டுக்கு இருக்கிற கோழி சாப்பிட மாட்டேங்குதுங்க, இந்த அரிசியா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள் காமிச்சாங்க. அதன் பிறகு நான் அதை எடுத்துக்கிட்டு சட்டமன்றத்துக்கு உள்ள போகும்போது, அடுத்து நீங்க நாளைக்கு பேச போறீங்க சட்டமன்றத்துல கன்னி உரை முதல் உரைன்னு சொல்றாங்க. அந்த முதல் உரையில எதை பேசணும்னு நினைக்கும் போது முதல் எனக்கு நினைவில் வந்ததே இந்த ரேஷன் அரிசியை மாத்தி கொடுக்கணும். மக்கள் வந்து ரேஷன் அரிசியை சாப்பிடக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க, ஏழை எளிய சாமானிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்ண தகுதியற்ற தரமற்ற அரிசி கடந்த ஆட்சியில வழங்கியிருக்குன்னு சொன்ன உடனே அதிமுகவுடைய உறுப்பினர்கள் எல்லாம் எழுந்து மிகப்பெரிய அளவுல பிரச்சனை பண்ணாங்க. 1 மணி நேரம் சபையை ஸ்தம்பிச்சு போச்சு. எல்லாம் அந்த நேரம் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம், முதலமைச்சர் இல்ல, சபாநாயகர் இல்ல, துணை சபாநாயகர் தான் இருந்தாரு. அவை முன்னவர்ல எதிர்கட்சி தலைவர்லாம் அங்க வந்தாங்க. அதிமுக உறுப்பினர்கள் என்ன பேசவே விடல. அதன் பிறகு வந்து அவை முன்னவர் வந்து சபையை அமைதிப்படுத்தி உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வந்து முதலமைச்சர் உத்தரவுக்கு இணங்க இனிமேல் நம்முடைய ஆட்சியில் அறவை கூலி நான் முடிச்சேன் தரமான அரிசி வழங்கப்படும் சொல்லி இன்றைக்கு மணப்பாறை தொகுதிக்கு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடையில் தரமான அரிசி வழங்கப்படுகிறது என்று சொன்னால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் சொன்ன செய்தி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த அமைச்சர்களுக்கு இருந்துச்சு, முதலமைச்சருக்கு இருந்துச்சு, இந்த ஆட்சியாளர்கள் இருந்துச்சு. இவ்வளவு சாதனைகள் கல்லூரி வேணும்னு இவ்வளவு செய்யல. அவங்க கல்லூரி சாதாரண விஷயமா மத்தவங்களுக்கு தெரியலாம், இவ்வளவு நாள் செய்யல. போய் சொன்ன உடனே 1 வருஷத்துக்கு கல்லூரி கிடைச்சிச்சு, போய் சொன்ன உடனே ஐடிஐ கிடைக்குது, போய் சொன்ன உடனே மருத்துவமனை கட்டிடங்கள் கிடைக்குது, கட்டிடங்கள் கிடைக்குது. திட்டங்களை பட்டியலிட்டீங்க சார், உங்களோட பிரச்சனைகளையும் சொல்லிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கோங்கிறதுக்கு பாயிண்ட் இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளராக இருந்திருக்கிறார். கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்கள் அதை செய்யவில்லை. சரி, அதான் உங்க காலகட்டத்திலும் செய்யலன்னு சில குறைகள் சொல்லப்படுது, அதை நீங்க வரக்கூடிய காலத்துல செய்யறேன்னு சொல்லிருக்கீங்க. அதிமுக ஆட்சியில செய்யலங்கிறதையும் பட்டியலிட்டு இருக்கீங்க. உங்க கருத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அருணகிரி, உங்களோட நிறைவு பார்வை, எதனால மக்கள் நாம் தமிழரை தேர்ந்தெடுக்கணும், ரொம்ப சுருக்கமா. முதல்ல அண்ணன் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல அப்படின்ற ஒத்துக்கிட்டதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எதையும் நிறைவேற்றலன்னு சொல்லல, பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கும், இருக்கக்கூடியது வரக்கூடிய காலத்துல நிறைவேற்றுவோம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் எப்படி அவங்க வந்து அடுத்த ஆட்சி அமைகிறப்போ இதை நிறைவேற்றுமே அப்படின்னு சொல்லவே இல்லை. சொல்றப்போ வர 5 ஆண்டுகள் எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நிறைவேற்றல, ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. இதை மக்கள் பார்வையில விட்டுறேன். அதே மாதிரி அண்ணா வந்து கல்லூரி கட்டி கொடுத்துன்னு சொல்றாங்களா, அந்த கல்லூரிக்கு அருகாமையிலே சாராய கடை இருக்கு. எதுக்காக அந்த கல்லூரி அங்கே போய் நடத்துனீங்க? அந்த கல்லூரி தூக்கணும், நேரம் இல்லை, அதை விட்டுருவோம். அதே போல கனிம வள கொள்ளை இங்க தொடர்ச்சியா நடக்குது. தெத்தூருக்கு அருகாமையில 2 கிரஷர் இருக்கு, அதை நிறுத்த மாட்டேன்றாங்க. கஞ்சநாயக்கம்பட்டில தொடர்ச்சியா கிரஷர் மண்ணை தடுறாங்க. இதே திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி இங்க கைகாட்டி அருகாமையில தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு 100-200 லாரியில இந்த கிராவல் மண்ணை அள்ளி ஏத்துறாங்க. இது தடுக்கப்படணும். அதே மாதிரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை நான் கட்டி கொடுத்தேன், மகப்பேறு மருத்துவமனையை கட்டி கொடுத்தேன்னு சொல்றேன் அண்ணன் அப்துல் சமத் அவர்களே. அங்க ஒரு இரவு போய் அங்க உட்கார்ந்துட்டு வாங்க, எப்படி கொசு கடிக்குது. ஆட்டுக்கு மாடோட வைத்த கிழிச்சு போட்ட மாதிரி அங்க கிழிச்சு போட்டு என் அக்கா தங்கச்சி படுத்திருக்கா. வெளியில இருக்கக்கூடிய சொந்தங்கள் அமர்றதுக்கு ஒரு இடம் இல்லை. அதே போல எங்க அண்ணா விஜயகுமார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, மருங்கி குளத்தை பத்தி தம்பிக்கு தெரிஞ்சுக்கிடணும். மருங்கி குளம் தெரியும் அண்ணா, மருங்கி குளத்துல நடந்த அந்த பாலம் உடைஞ்சு அந்த குழுமி உடைஞ்சதுக்கு முன்னின்று போராட்ட காலத்துல நின்னது நானு. அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு குழுமிய இந்த சரி செஞ்சிருக்கிறது காரணமா இருந்தது இந்த நாம் தமிழர் கட்சி. இந்த இருவரும் திராவிட கட்சிகள் மாற்றி மாற்றி சொல்வார்கள். இந்த மண்ணின் மகனாக, இந்த மக்களின் ஒருவனாக, மணப்பாறை மண்ணின் மகனாக, ஒரு இளம் வேட்பாளராக தொடர்ச்சியாக அனைத்திலும் மாற்றத்தை, புது தத்துவத்தை முன்னிறுத்தி நடத்தி வருகின்ற ஒரு இளம் புரட்சியாளராக இறுதியா சொல்லிடுறேன். ஒரே ஒரு கருத்தை சொல்றேன். இவங்க உண்மையிலேயே இவங்க மனசாட்சி உள்ளவர்களா இருந்தா வாக்குக்கு பணத்தை கொடுக்காமல், வாக்கு பணம் கொடுக்காம தேர்தலை சந்திச்சு என்ன வெல்ல சொல்லுங்க. நாங்க இந்த அரசியலை விட்டே போயிடுறோம். உறுதியாக புரட்சி வெல்லும். எங்க அண்ணன் சீமான் இந்த நிலத்தை ஆளக்கூடிய காலச்சூழல் வரும். இவர்கள் தொடை தெரியப்படுவார்கள். நன்றி. நன்றி. உங்க 3 வேட்பாளர்களுக்கும் நியூஸ் 18 சார்பாக வாழ்த்துக்கள். களத்துல யாருடைய குரல் எதிரொலிக்க போகிறது என்பதை தேர்தல் முடிவுகளை பொறுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.